நாம் நம்மளோட 6th டிஸ்ட்ரிக்ட் எர்ணாகுளமில் தான் இருக்கோம். வந்து ஒரு 1 hour ட்ராவலு வர்றதுக்குள்ளே நானாகவே இல்லைங்க. லைன்லேயே நம்ம தாங்க கடைசியாக நின்றுட்டுருக்கோம். ஸோ செம கூட்டமாக இருந்துச்சு மெட்ரோ. என்ன போட்டு தெரியுதா, எவர் கிரீன், லைக் அந்த சுயஸ் கேனலில் ரொம்ப நாளாக வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்துச்சு. செம கூட்டமாக இருக்குங்க, இவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான், எல்லோரும் ஏற்றிடுச்சு. நம்ம டார்மெட்ரி செக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஃபெரி பிடிச்சி இங்கேருந்து எர்ணாகுளமோட கேஎஸ்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அதுவே ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரே டிராஃபிக்காக இருக்குங்க சிட்டியில். இருங்க, நான் போய்ட்டு ஃபெரி வந்துட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம நைட்டு பார்த்தோம்ல ஒரு போட்டு, வண்டியெலாம் ஏற்றிட்டு போகிற ஒரு போட்டு, இதுதான் அது. நைட்டில் பெருசு தெரிஞ்சிருக்காது பாருங்களேன், எம்டியாக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு கார்லாம் போய் நிற்கிது, அதுக்கப்புறம் வந்து வண்டியெலாம் கொண்டு போய் விட்டுறாங்க. நம்ம ஃபெரிக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்களேன், இந்த ஸ்ட்ரீட்டை செமையாக இருக்குல்ல. ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. எல்லாமே கேஃபு, ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் ஃபெரிக்கு போகிறது போட் ஜெட்டி. நம்ம இங்கேருந்து தான் வந்துட்டு எர்ணாகுளம் போனோம். பரவாயில்ல, பெருசாக கூட்டம் இல்லை. நேற்று தான் வந்துட்டு சண்டேனால செம கூட்டமாக இருந்துச்சு. அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, நேற்று தான் செம கூட்டமாக இருந்துச்சு சண்டேனால். நம்ம வந்து வரும்போது மெட்ரோவில் வந்துட்டோம்ல, வாட்டர் மெட்ரோவில். ஆனால் போகும்போது போட்டில் போகலாம், நார்மல் போட்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகே, நான் எர்ணாகுளம் ரீச் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். டிக்கெட் வாங்கிட்டேன். இப்போ வந்து இந்த பக்கம் போட் இருக்குது, இந்த பக்கம் வந்துருக்கோம். டிக்கெட் ஜஸ்ட்டு வந்து 6 rupees தாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் மெட்ரோவில் வரும்போது 50 rupees அங்கேருந்து வரைக்கு. ஆனால் அந்த போட் கொஞ்சம் ஏசிலாம் போட்டிருந்தாங்க. ஆனால் 50 rupees பாருங்கள், 6 rupees எங்கே இருக்குது, 50 rupees எங்கே இருக்குன்னு. போட் வந்துருச்சு. இந்த போர்டு தான். இதுவுமே நல்லா தாங்க இருக்குது, 6 rupeesக்கு ஒர்த்து. இதுவுமே வந்துட்டு வாட்டர் மெட்ரோ மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. போட்டில் ஏற போகிறோம். ஃபஸ்ட்டு ஆல்வேஸ் த லாஸ்ட் சீட். நல்ல கேப் இருக்குங்க, தாண்டி வரலன்னா அவ்வளோதான், விழுந்துருவோம் போல். போட் கிளம்பிடுச்சு. பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு யாருமே பெருசாலாம் இல்லை, ஜஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வாட்டர் மெட்ரோவில் இப்போ செம கூட்டமாக இருந்துச்சு. அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இந்த பில்டிங் பாருங்களேன், நான் வந்துட்டு வாட்டர் மெட்ரோவில் போகும்போது இதை பார்த்தேன். வித்தியாசமாக இருக்குல்ல, ஏதோ ஹோட்டல் மாதிரி இருக்குது. கூகுள் மேப்லேயே எனக்கு என்னன்னே அதை கண்டுபிடிக்க முடியலங்க. அதை எதுவும் பெருசாக மென்ஷன் பண்ணல. பாருங்களேன், தண்ணிக்கு பக்கத்துலேயே வந்துட்டு அந்த பில்டிங்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஏதோ ஃப்ளோட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க, இந்த பில்டிங்கு, அந்த இதுவெல்லாம் ஏதோ வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்க மாதிரி. எவ்வளோ பக்கத்தில் இருக்க பாருங்க, தண்ணிக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த பில்டிங் செம்ம. ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு லைக் வில்லிங்டன் ஐலாண்ட். இந்த ஐலாண்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க, லைக் ஏதோ ஒரு ஃபாரின் அந்த செட்டப்பில். பாருங்களேன், பஸ் ஸ்டாப் மாதிரி அங்கங்கே இந்த மாதிரி போட்டுக்கு ஸ்டாப்லாம் இருக்குது. இந்த ரோப்பை வச்சு நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறாங்க ரெண்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஏறுறாங்க. கீழே நல்லா கேப்புங்க, விழுந்தா அவ்வளோதான். எல்லாம் இறங்கின அப்புறம் ஏறின அப்புறம் எடுத்துடுறாங்க. வித்தியாசமாக இருக்குது. வா, ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு போட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே ஸ்டாப்லேருந்து இங்கே வந்தோம். இந்த போட்லாம் தான் வந்துட்டு அந்த பெரிய பெரிய போட்டுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபுல்லாக அந்த செடி மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. நம்ம ஊரில் ஆகாய தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கடலில் இருக்குது. ஸ்டாப் வந்துருச்சு, இறங்கிட்டுருக்கோம். போட்டில் தான் நம்ம போனோம். இங்கேருந்து கேஎஸ்ஆர்டிசி வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2 kilometers. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருந்தால் யூஸ் பண்ணலாம், ஆர் அதர்வைஸ் நம்ம வந்துட்டு நடந்தே போகலாம். எர்ணாகுளம் போட் ஜெட்டிக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஆனால் வந்துட்டு இங்கே சாலக்குடிக்கு போகிறதுக்கெலாம் பஸ் இல்லை. ஆக்சுவலாக நம்ம திருச்சூர் போயிட்டுருக்கோம், திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட்.
ஸோ நம்ம வந்து இப்போ கேஎஸ்ஆர்டிசி தான் போகணும், வேறு வழி இல்லை. இங்கே பஸ்ஸு டேரெக்டாக நமக்கு இல்லை. இங்கே குருவாயூருக்குலாம் பஸ் இருக்குது. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து தான் போயிட்டுருக்கோம். இங்கே பெருசாக டிரான்ஸ்போர்ட் வந்து டேரெக்டாக இல்லை. ஆட்டோலாம் நிறைய இருக்குது. 100 கேட்பாங்க, இல்லை 60 கேட்பாங்க. நான் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சப்போஸ் வந்து நடுவில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நான் கவர் பண்ணுறேன். எர்ணாகுளம் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்துட்டோம். மழை பெய்யுது, அதுக்குள்ளே கம்மியாக தான் பெய்யுன்னு நினைக்கிறேன். 2 கிலோமீட்டர் மாதிரி இல்லை, ஏதோ 3-4 கிலோமீட்டர் மாதிரி இருந்துச்சு. ஃபைனலி ரீச் பண்ணிட்டோம். போயிட்டு பஸ் ஏறுவோம். எப்படா ரூம் போகன்றிருக்கு. இவ்வளோ பெரிய சிட்டியோட கேஎஸ்ஆர்டிசி எப்படி இருக்குது, பாழடைஞ்சு போயிருக்கு. அண்ட் நம்ம சாலக்குடிக்கு பஸ் ஏறிட்டோம். பாலக்காடு பஸ் இதுதான் சாலக்குடி போகுது. ஸோ எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட் இதோட முடிஞ்சிச்சு. சைனிங் ஆஃப்.